இந்திய பொருளாதாரம் வளர்வதனால தான் அந்நிய முதலீட்டு நிறுவனங்கள் இந்திய பங்குச் சந்தையில் முதலீடு திரும்ப பெறாங்க அப்படின்னு நம்ம ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. அதே படி திமிங்கலம் பொருளாதாரம் வளருதுன்னா முதலீடு அதிகமாக தானே போடணும், ஏன் எடுத்துட்டு ஓடணும்? உருட்டா இருந்தாலும் ஒரு அளவு தான் ப்ரோ. இவங்க மட்டும் இல்லை, நம்ம தமிழிசை கூட சொன்னாங்க தேர்தலில் தோத்ததுக்கு வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு சொன்னாங்க. என்னமோ நம்ம தேர்தலில் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொன்ன மாதிரியும், இவங்க ஏதோ நான் தோத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டு போடும்போது கையை பிடிச்சி இழுத்த மாதிரியும் இருக்குது. இதே மாதிரி தான் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் தமிழ் எங்க, தமிழ் டீச்சர் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம அண்ணாமலை சொல்றாரு, தமிழக கல்வி அமைச்சர் ஒன்றிய அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்களுக்கெல்லாம் எங்கிருந்து இவ்வளோ அறிவு கிடைக்குதுன்னு தெரியல. ஒருவேளை நம்ம ஐஐடி இயக்குனர் காமகோடி காய்ச்சலுக்கு குளிர்பானம் குடிச்சது போல நிர்மலா சீதாராமன், தமிழிசை, அண்ணாமலை இவங்களும் ஏதோ குளிர்பானம் குடிச்சிருப்பாங்க போல.